பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். John chapter 16 verse 33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In the world you will have tribulation, but take courage, I have overcome the world. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், எல்லா மத்தியிலும் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஆனாலும் திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், என்னுடைய கிருபையினால உன்னாலையும் ஜெயிக்க முடியும் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக நாட்கள் பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகிறீங்க, அப்படிதானே? ஒரு சின்ன உபத்திரவம் வந்தா கூட நீங்க கவலைப்பட்டு அதையே யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ள போறீங்க. ஏன் நீங்க அப்படி அந்த காரியங்களை யோசிச்சு நீங்க கவலைப்படணும்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், இந்த மாதிரி உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யும். நீங்க செய்யாத தவறுகளுக்கெல்லாம் உங்களை தேவையில்லாத காரியங்கள்லாம் சொல்லி உங்களை குற்றப்படுத்த தான் செய்வாங்க. நீங்க உண்மையா இருந்தாலும் கூட நீங்க பொய்யாக தான் வாழ்றீங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய பட்டமே கொடுக்க தான் செய்வாங்க. ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்து யோசிச்சு கவலைப்படக்கூடாதுன்னு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம், இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மளுடைய தகப்பன். அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கின்ற பொழுது நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுகிற அந்த பலனையும் அந்த ஞானத்தையும் அந்த பக்குவத்தையும் உங்களுக்கு தந்து அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார். அப்போ அந்த பிரச்சனைகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள, அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வருகிறதுக்கு உதவி செய்கிற தேவன் இயேசு உங்களோட இருக்கின்ற பொழுது நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் பயப்படணும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பயந்து கொண்டு போய் கவலையோட தானே இருக்கிறீங்க. வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தின் சூழ்நிலைகளை குறித்து, தேவைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இயேசுப்பா உங்களோட கூட இருக்கிறாருன்னு மறந்து போயிடுறீங்க அநேக சமயம். அப்ப இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு என்னோட கூட இருக்கிறார். நான் இனி பயப்பட மாட்டேன், நான் இனி கவலைப்பட மாட்டேன். இயேசப்பாவுடைய கிருபையினால இந்த எல்லா காரியத்தையும் நான் ஓவர் கம் பண்ணுவேன்னு சொல்லி விசுவாசத்தோட எழும்பி நீங்க பிரகாசிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை இயேசு சுவாமி மாற்றுவார். நீங்க விசுவாசிக்கின்ற பொழுதே இயேசப்பா நம்முடைய தகப்பன் எல்லாவற்றையும் சரி செய்ய ஆரம்பிச்சிருவார். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நாம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே, இயேசப்பா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. இயேசுவே, நீங்க இந்த உலகத்தை ஜெயிச்சிங்க. ஆண்டவரே இயேசப்பா, நீங்களும் தகப்பனே இயேசப்பா இந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஃபேஸ் பண்ணீங்க. ஆனாலும் ஆண்டவரே இயேசப்பா எல்லாவற்றையும் நீங்க தகப்பனே இயேசப்பா ஓவர் கம் பண்ணி ஆண்டவரே இயேசப்பா நீங்க சிலுவையில வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறீங்கப்பா. நீங்க இந்த நாள்ல ஆண்டவரே எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மேற்கொள்ள பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, பக்குவத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இயேசு நம்மளோட கூட இருக்கிறார். இயேசுப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். தைரியமா இருங்க. நம்மளால எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். இயேசப்பாவுடைய கிருபையினால ஜெயிக்க முடியும். காரணம், அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். நம்மளாலையும் அவருடைய கிருபையினால ஜெயிக்க முடியும். அதனால சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.